வெல்கம் டு மிஜிட்லா சமையல் அறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு கிளாசிக் குல்ஃபி ரெசிபி தாங்க. இதை எப்படி செய்யணும்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. இன்னும் நீங்கள் மிஜிட்லா சமையல் அறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் நான் 1 லிட்டர் பாலை இன்னைக்கு சேர்த்திக்கிறேன். இப்போ நம்ம 1 லிட்டர் பால் சேர்த்தியாச்சு. இதை வச்சு தான் நம்ம கிளாசிக் குல்ஃபி பண்ண போகிறோம். இதில் இந்த ஐஸ் கட்டி மிதக்குது இல்லையா, நான் ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுனால அப்படி இருக்குது. இப்போ நான் ஒரு பவுலில் இந்த ஸ்பூனில் மெஷர் பண்ணி 2 டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை எடுத்திருக்கேன் மெஷர் பண்ணி. இப்போ இது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கலாம். அதே பவுலில் நான் 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்திக்கிறேன். இது கூட நான் தண்ணி சேர்த்தி டைலூட் பண்ண போகிறேன். நம்ம அப்படியே சேர்த்தக்கூடாது பாலில். ஸோ தண்ணி ஊற்றி இதை நல்லா கரைச்சி விட்டுக்கலாம். கட்டிகள்லாம் இல்லாத அளவுக்கு டைலூட் பண்ணி விட்டுறலாங்க. இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும், லிக்விடாக இருக்கணும், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பால் காய ஆரம்பிச்சிருச்சு, மேலே ஏடு ஃபார்ம் ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை நல்லா கலந்து விட்டுறலாம். கலந்து விட்டு சைட்ஸ்லையும் லேயர் பிடிச்சிருந்ததுன்னா அதையும் எடுத்து விட்டுருங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுருங்க. இப்போ பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த பால் ஆரம்பத்துலேயும் காஞ்ச உடனே நம்ம டைலூட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பால் பவுடரும் கார்ன்ஃப்ளவரும், அதை ஊற்றக்கூடாது. பால் நல்லா வற்றி அது திக்கனிங்காக இருக்கணும். பால் நம்ம ஊற்றுறது தண்ணியாக இருந்தாலும் கொஞ்ச நேரம் கழித்து அது அப்படி காய காய என்னென்னா அப்படி வற்றி வரும். அப்போ திக்கனிங் ஆகும் பால். இப்போ அந்த ஸ்டேஜுக்கு வந்துருச்சு, பாதி அளவாக குறைஞ்சிருச்சு பால். இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ஊற்றணுங்க, எடுத்தோனையும் ஊற்றக்கூடாது. இப்போ நான் அந்த கலவையை ஊற்றிக்கிறேன். இதை டைலூட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பால் பவுடரும் கார்ன்ஃப்ளவரும், அந்த கலவையை ஊற்றிக்கிறேன். ஒரு கையில் நான் ஊற்றிக்கிட்டு இன்னொரு கையில் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கேன். அப்படியே டைரெக்டாக நம்ம ஊற்றி மட்டும் விட்டுட்டு கலக்காமல் விட்டோம்னா கட்டிகள் ஃபார்ம் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒரு கையில் பிடிச்சி ஊற்றிக்கோங்க, இன்னொரு கையில் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதை நல்லா அந்த இது கரையிற அளவுக்கு கலந்து விட்டுருங்க. கட்டி அப்போ தான் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். ஸோ நல்லா கலந்து விட்டு சைட்ஸ் எல்லாம் எடுத்து விட்டு இந்த மாதிரி ஒரு நிமிஷம் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. இது இந்த மாதிரி கலந்து விட்ட பிறகு நம்ம ஜீனி சேர்த்த போகிறோம். நம்ம இன்னைக்கு இந்த பால் பவுடர்லையும் சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால நான் அளவாக மட்டும்தான் ஜீனி சேர்த்துருக்கேன். 4 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துருக்கீங்க. பட் உங்களுக்கு ஸ்வீட்னிங் ரொம்ப இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா இன்னும் ஒரு 2-3 ஸ்பூன் கூட சேர்த்து நீங்கள் சேர்த்திக்கலாம். பட் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். எங்களுக்கு இந்த சுகர் கண்டென்ட்டே போதும், அளவாக இருக்கும். அதனால தான் பால் பவுடர்லேயும் சுகர் கண்டென்ட் இருக்கிறதுனால நான் அளவாகவே சேர்த்திக்கிட்டேன். இப்போ சேர்த்து இந்த சுகர் நல்லா மெல்ட் ஆகிற அளவுக்கு விட்டுறலாம். ஒரு நிமிஷம் கழித்து இது ஏலக்காய் தூள். நான் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன், நான் நெய்யில் வறுத்து ஒரு 2 துளி நெய்யில் ஏலக்காய் தூளை வறுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா ஏலக்காய் ரொம்பவே வாசம் ஜாஸ்தியாக இருக்கும். அந்த தூளோட வாசம் ஃப்ளேவரும் ஜாஸ்தியாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் அந்த மாதிரி வறுத்து வச்சுக்குவேன். அந்த மாதிரி வறுத்து அரைச்ச ஏலக்காய் தூள் தான் இது, வீட்டிலே அரைச்சது. இதை சேர்த்திக்கிட்டேன். இது ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துனா போதும். இப்போ பாருங்கள், சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். அதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெட்டியாக இருக்குன்னு பார்த்தீங்களா? அதாவது நம்ம ஊற்றுறப்ப பாலாக இருந்ததுக்கும் இப்போ நல்ல க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் இது ரெடி ஆயிரும். நம்ம கடைசியாக என்ன பண்ணலான்னா, இதில் நான் பிஸ்தாவை கொஞ்சம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இது கூட சேர்த்திக்கிறேன். இது நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும், டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால் இறக்க போகிற சமயத்தில் இந்த மாதிரி பிஸ்தாவை கட் பண்ணிவிட்டு இந்த பால் கூட சேர்த்திக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல கெட்டியான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. இதை சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இருக்கிற கன்சிஸ்டன்சியும் பார்த்துக்கோங்க. நான் ஆறின பிறகு எப்படி இருக்குங்கிறதையும் காமிக்கிறேன். இது நல்ல ரூம் டெம்பரேச்சருக்கு ஆறி வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பாப்சிக்கல் செய்ய முடியும். இப்போ நம்ம ஐஸ்கிரீம் மோல்டு எடுத்து வச்சிட்டேன். ப்ளஸ் நம்ம அந்த குல்ஃபிக்கு செஞ்சோம் இல்லையா, அந்த பேஸ் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள்.
நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துருச்சு. மேலே ஏடு ஃபார்ம் ஆகிற அளவுக்கு நல்லா ஆறிடுச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம பாப்சிக்கல் மோல்டில் வந்து ஊற்றிக்க போகிறோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஸ்பூன் வச்சு ஊற்றிக்கலாம். இது வந்து இந்த அளவுக்கு க்ரீமியாக வந்தால் தாங்க நம்ம சாப்பிடும்போது வந்து நார்மல் பாப்சிக்கல், நார்மல் ஐஸ்கிரீம் சாப்பிட்ற மாதிரி இல்லாமல் குல்ஃபி சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு வரும். நீங்கள் நார்மலாக வெறும் பாலில் டைரெக்டாக அப்படியே சேர்த்திருந்தீங்கன்னா நீங்கள் சாப்பிட்றது வந்து வெறும் ஐஸ் மாதிரி தான் இருக்கும், குல்ஃபி மாதிரி இருக்காது. இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், அப்போ தான் குல்ஃபி மாதிரி இருக்கும். எனக்கு வந்து 1 லிட்டருக்கு 6 பாப்சிக்கல் வந்தது, அதாவது 6 குல்ஃபி வந்ததுங்க. இப்போ இதை ஊற்றிட்டு மூடி வச்சிடலாம். இந்த எம்டியாக இருக்க ரெண்டையும் சும்மா கவர் பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ இதை வந்து ஓவர் நைட் வைக்க போகிறேன். நான் மார்னிங் காமிக்கிறேங்க. நம்ம குல்ஃபி இப்போ நல்லா செட்டாக ரெடி ஆயிடுச்சு. நான் மறுநாள் மார்னிங் தான் வெளியே எடுத்தேன். இப்போ இதை நான் டேப் வாட்டர்லையும் காமிச்சிட்டு வச்சுட்டேன். இப்போ ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம வந்து குல்ஃபி எடுத்துடலாம். அந்த பாப்சிக்கல் மோல்ட்லேருந்து பார்த்தீங்களா, எடுத்தால் அழுங்காமல் வந்துடும். நம்ம டேப் வாட்டரில் காமிச்சிட்டு ஒரு 5 நிமிஷம் வெளியே வச்சோம்னா போதும். 5 நிமிஷம் கூட அதிகபட்சம்தான். ஒரு 3 நிமிஷத்துலேயே வந்து தயாராகிரும். ஒவ்வொரு குல்ஃபியாக எடுத்து வெளியே வச்சுக்கலாம். இந்த வெயில் நேரத்துக்கு இந்த மாதிரி குல்ஃபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம குல்ஃபி தயாராகிடுச்சுங்க. இது மேலே கொஞ்சம் டெக்கரேஷனுக்காக நான் பிஸ்தாவை வந்து கிரேட் பண்ணி போட்டிருக்கேன். எங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு இது ரொம்பவே பிடிக்கும். அதனால தான் இந்த மாதிரி குல்ஃபி செஞ்சு கொடுத்து பாருங்கள். உங்கள் வீட்டு குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் இந்த வெயிலுக்கு விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Michitla. Thank you.